புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். சென்னை போரூரில் உள்ள மாநகராட்சி சமுதாய நல மருத்துவமனையில் டாக்டர்கள் பணியில் இல்லை என கூறி நடிகர் கஞ்சா கருப்பு மருத்துவமனை ஊழியர்களிடம் வாக்குவாதம் செய்தார். இதற்கு சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலளித்தார். நான் என்ன சொல்றேன்னா, டாக்டர்ஸ் வந்து தனி கிளினிக் பண்ணிக்கிட்டு எதுவுமே ட்ரீட் பண்ணாதனால இங்க 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க. இதை வந்து மருத்துவத்துறை அமைச்சர் பேசணுமா? இன்னைக்கு நான் போராட்டம் பண்ண போறேன். இந்த ஆஸ்பத்திரி தேவையே இல்லை. எத்தனை மக்கள் நாய் கடிச்சு ஒருத்தர் இருக்காரு, மண்டை உடஞ்சு ஒரு பையன் ரத்தத்தோட உட்கார்ந்துருக்கேன். அந்த பாட்டி ரத்தவாந்தி எடுத்து செத்து போச்சு. அது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்வர் படத்தை வர்றது மாதிரி செத்து போன உருவத்துக்கு அவங்க உயிர் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவே நம்ம பண்ண முடியும். வேற என்னத்தை நான் பண்றது? தப்பா நடக்குது. இந்த டாக்டர்ஸ் வந்து நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டாக்டர் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏசி ஓடிக்கிட்டே இருக்கு. டாக்டர் வரணுமா வர வேணாமா? பேரும் ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஃபுல்லா மக்கள் காசு தானங்க போய்கிட்டு இருக்கு. அவர் வந்து மருத்துவமனைக்கு போய் அவருடைய மகனின் சிகிச்சை இஎன்டி ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காரு. அப்போ டாக்டர்ஸ்லாம் உள்ளே இருந்திருக்காங்க. ஆனால் அவர் பேட்டியில் வந்து டாக்டருங்களே இல்லை இந்த ஆஸ்பத்திரியில், செத்து போன பணத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சினிமா வசனம் பேசுகிற மாதிரி பேசிட்டு வந்திருக்காரு. உடனடியாக அந்த பொறுப்பை வகிக்கிற வணக்கத்திற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயர் அவர்கள் சமூக வலைதளத்தின் வாயிலாக எத்தனை மருத்துவர்கள் அங்கே இருந்தாங்க, நேற்றைக்கு விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட எத்தனை மருத்துவர்கள் இருந்தாங்க, எத்தனை மருத்துவ பணியாட்கள் அங்கே பணியாற்றி கொண்டிருந்தார்கள் என்கின்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். இதோடு அந்த செய்திக்கு முட்டுப்புள்ளி வைக்கலாம் என்று கருதுகிறேன். இதுக்கு மேலே கலர்னா அவருக்கு தான் பாதிப்பு.